வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் கொத்து எப்படி ஈஸியாக குக்கரில் செய்கிறதுன்னா வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, மராத்தி முக்கு, அன்னாசிப்பூ, கடற்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சூடானதும் இது கூட இஞ்சி பூண்டை 1-2 தட்டி ஆட் பண்ணலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக அரிஞ்சு சேர்த்துப்போம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுத்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அரிஞ்சு இது கூட சேர்த்துப்போம். இது கூடவே இதுக்கு தேவையான காய்கறியை சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக கேரட் பொடுசாக அரிஞ்சு சேர்க்குறேன். கொஞ்சமாக பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற எந்த காய்கறி வேணாலும் இதில் சேர்க்கலாம். காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தூளை நம்ம சேர்த்துருவோம். நான் மிளகு, சீரகம், சோம்பு இது 3த்தையும் 1-2 உடச்சி இதில் சேர்க்குறேன். பவுடராக யூஸ் பண்ணாமல் இது மாதிரி 1-2 உடச்சி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கொத்து நல்லா வாசமாக வரும். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து கொத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காய்கறியை நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியை இது மாதிரி வதக்கிட்டு வேக வைக்கிறதுனால காய்கறி சீக்கிரமாக வெந்துடும். காய்கறி பாதி வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். நான் கரெக்டாக 1 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். அதாவது காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம குக்கரை மூடி 3-4 விசில் வச்சோம்னா காய்கறியெலாம் நல்லா வெந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கும். நான் கரெக்டாக 3 விசில் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். குக்கர் ப்ரெஷர் இறங்குறோன்னே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இது எதனால் சேர்க்குறோம்னா கொத்ஸோட கன்சிஸ்டன்சி திக்னஸ் மட்டும் தராமல் கொத்ஸுக்கு இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், தண்ணியாக கரைச்சி இதில் சேர்க்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக கொத்ஸு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ரொம்ப சுவையான வெஜிடபிள் கொத்து ரொம்ப சுலபமாக நம்ம குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.